அன்பான கதைச்சிரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மதிப்பிற்குரிய ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் பெண் குரல் என்ற கதையை கேட்க உள்ளோம். கதை பிடித்திருந்தால் லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். வாங்க கதைக்குள் போகலாம். தளிர் 3. சுசி கல்யாணம் ஆகிவிட்டதனால் என் தலைமையில் இருக்கும் மலை இறங்கிவிடும் என்று அம்மா அடிக்கடி சொல்வதுண்டு. ஆனால் இப்போது காரியம் முடிந்த பிறகு அம்மா அப்பாவை பொறுத்தவரை மழை இன்னும் கொஞ்சம் வலுவுடன் உறைந்திருக்கும் என்று தோன்றியதை ஒழிய இறங்கியதாக காணவில்லை. அவளுக்கு தொண்டை பாறங்களாக இருந்தது. அவரோ 10 வருஷம் கூடிவிட்டவர் போல பரிதாபமாக காட்சியளித்தார். சாமானும் சட்டுமாக நிரந்தரமான வீட்டிலே காலை வைத்த போது எல்லோருக்குமே அம்மாடி என்று இருந்தது. சந்தை கலைந்து தத்தம் வீடுகளுக்கு திரும்புவதைப் போல ஒவ்வொருவராக பயணம் கட்டினார்கள். கடைசியாக கிளம்பியவர்கள் அத்தை பாட்டி இவர்கள்தாம். அத்தை என் தந்தைக்கு ஒரே சகோதரி. அத்தை புருஷர் மைசூரிலே பெரிய வக்கீலாக இருந்தார். ஆசைக்கு ஒரு பெண் ஹேமாவும் அருமைக்கு ஒரு பிள்ளை வெங்கிட்டும் தான் அத்தைக்கு குழந்தைகள். வைரமாகவே உடம்பில் இழைத்துக்கொண்டு கெட்டிக்கரை பட்டு புடவையுடன் வெள்ளி கூஜாவை கையில் எடுத்துக்கொண்ட அத்தை வண்டியை விட்டு இறங்கி வருவதே ஒரு அலாதி பெருமையும் கர்வத்தையும் விளக்கும். மாப்பிள்ளை பணமாக கொண்டு வந்து கொட்டுகிறான். நச்சு பிச்சென்று 4-5 பிடுங்கள் இல்லை என்று பெண்ணை பற்றிய ஒரு தனியான கர்வம் பாட்டிக்கு மிகவும் உண்டு. பெண்ணிடமே அவள் வாசம் செய்ததற்கு இதுதான் காரணம். என் தந்தை அவளுக்கு ஒரே பிள்ளை. இந்த அருமைக்குமாரர் வழி மக்கள் நாங்கள். எங்கள் மீது பாசம் இருந்ததோ என்னவோ. ஏண்டா வைத்தி, பெண்ணாய் பிறந்தவளை மாதம் 6-7 சம்பளம் கொடுத்து படிக்க வைக்கிறாயே, ஏதோ கேட்டு பாடுகிறாளே, அது போதாதா? பாட்டு வைத்தியர் வைத்து அதுவேறு செலவு செய்கிறாய். இந்த பணத்தை கொண்டு கையில் 2 வளையாவது அடித்து போடலாமே. வயது வந்த கோர்க்காளியேனி போல உயர்ந்து விட்டாள். இப்படி குன்றுமணி தங்கம் இல்லாமல் நிறுத்தி வைத்திருக்கிறாயே என்று என்னை குறித்து சொல்லும்போது எங்களிடம் உள்ள அலாதி வெறுப்பு தொனிக்காமல் இருக்காது. அம்மாவுக்கு ரோஷம் பொத்து கொண்டு வரும். ஆனால் என்ன பயன்? பல்லை கடித்து கொண்டு அடக்கிக் கொள்வாள். எப்போதாவது இம்மாதிரி கல்யாணம் கார்த்திகை என்றால்தான் அவர் எங்கள் வீட்டுக்கு வருவது வழக்கம். ஒரு தடவை சமீபமாக பாட்டி மட்டும் எங்கள் வீட்டுக்கே விஜயம் செய்தது எனக்கு நினைவை விட்டே அகலவில்லை. அண்டை அயலில் சிநேகம் பிடித்து கொண்டு நாள் முழுவதும் உட்கார்ந்து கிடந்தாள். காப்பிக்கு முதற்கொண்டு வெற்றிலைப்பாக்கு வைத்து அழைக்க வேணும். போடி சுசிலா, பாட்டி அழைத்து கொண்டு வா என்று என் தாய் கோபத்துடன் எனக்கு ஒரு நாள் உத்தரவிட்டாள். நான் சென்றபோது ஜானியின் தாயிடம் அவள், பாரு, கண்டும் காணாமலும் கொள்ளையாகத்தான் இவளுக்கு செய்கிறாள். துணியாகவும் மணியாகவும் கொஞ்சமாவா கொடுத்திருக்கா? ஜகது வளைகாப்புக்கு வந்திருந்தாலே குழந்தைகள் கையில் சுலை போல 10 ரூபா கொடுத்துட்டு போனா. நாளைக்கு சுசிலாவுக்கு எப்படி கல்யாணம் பண்ண போறான்? அவ தான் ஒத்தாசை செய்யணும். என்ன செஞ்சு என்ன நிற்குதுடி மீனு? அவளுக்கு கொஞ்சம் நன்றி விசுவாசம் கூட கிடையாது. மஞ்சளும் குங்குமமாக இருக்காளே ஒரு கார்த்திகை சங்கராத்தின்னு 5 ரூபா கொடுக்கணும்னு தோணுமா? மரியாதையே தெரியாது. வைத்தி தேமேன்னு அப்பாவிதான். அவன் காலில் இவளை சம்சாரமாக கட்டி வச்சிருக்கு என்று பெண் பெருமையையும் நாட்டு பெண் சிறுமியையும் பிரலாபித்து கொண்டிருந்தாள். விளையாட்டு சிறுமியாக காலம் தள்ளி கொண்டிருந்த நான் அதுவரையில் எங்கள் குடும்பத்தையும் உள்ளேயுள்ள சச்சரவையும் கவனித்தவள் அல்ல. என் தாயை பற்றி பாட்டி இகழ்ச்சியாக கூறியது என் உற்றாத உள்ளத்தில் நன்கு பதிந்துவிட்டது. அத்தை இல்லாமல் நாம் இப்படி இருக்க முடியாதா? ஏன் இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியவில்லை? பணக்கார அத்தையை விரோதித்துக் கொள்ளலாமா? பாட்டியின் மனதில் உள்ளதை அம்மாவிடம் தெரிவித்து விட வேண்டும் என்று அப்போதே கவலைப்பட்டேன். இருந்தாற்போல் இருந்து மறுநாளே பாட்டி, இன்னைக்கு வண்டியில் என்னை ஏற்றி விட்டுடு வைத்தி, எனக்கு என்னமோ இருப்பே கொள்ளலை. ஐப்பசி மாதம் தலை காவேரிக்கு போகணும் என்றாள். பாட்டி சென்ற மறுகணமே அம்மா என் தந்தையை பிழுபிழுவென்று பிடித்து கொண்டாள். பார்த்தேளோ இல்லையோ உங்கள் அம்மா சொன்னதை? ஆமாம், நான் ஏழை, இந்த மாட்டின் வயிற்றில் குடியிருக்க வேண்டும் என்றால் முடியுமோ? பஞ்சமோ பட்டினியோ காலடியில் வந்து நிற்க மாட்டோம் என்று என்னென்னவோ சொல்லி கொண்டு போனாள். பாவம் அப்பாவி அப்பா. தெய்வமே என்று முகத்தில் கையை வைத்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த நிமிஷத்தில் எனக்கும் அம்மாவைப் போல ரோஷமாகத்தான் இருந்தது. தன் சொந்த குழந்தைகளிடமேயா தாய் ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் பாராட்டுவாள்? அப்படி அவள் பாராட்டி சொல்லி சொல்லி காட்டும் போது அவர்களிடமிருந்து கை நீட்டியதை வாங்கக்கூடாது என்ற சுரணை மேலிட்டது. முந்திரி கொட்டை போல நான், அப்படியானால் நாளைக்கு எனக்கு கல்யாணம் என்று அத்தையிடம் ஒத்த காசு கேட்கக்கூடாதம்மா என்றேன். உள்ளூர என் மனதில் அந்த பேச்சு கோவையாகவே இருந்தது. ஆனால் வெளிக்கு குடும்ப விவகாரம் அறியாத குழந்தையாக நடமாடி வந்த நான் சட்டென்று அந்த மாதிரி கூறியது ஒரு சம்பந்தமுமின்றி அதிக பிரசங்கித்தனமாக இருந்தது. அம்மாவும் அப்பாவும் ஒரு கணம் அயர்ந்துதான் போய்விட்டார்கள். மறுவினாடியே அம்மா என் தலையில் நறுக்கென்று ஒரு குட்டு வைத்தாள். சிரிச்சா லட்சணமாக இராமல் பெரியவர்கள் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாயா நீ?
இப்படி இருந்தா நாளைக்கு புக்ககத்தில் போய் குடுத்தனம் பண்ணி எப்படி குப்பை கொட்டுவா என்று கோபித்தாள். குட்டுப்பட்ட தலையை தடவிக்கொண்டு நான் அப்பால் வந்துவிட்டேன் என்றாலும் மனதில் அவர்கள் பணக்காரர்கள், ஹேமாவும் வெங்கட்டும் எனக்கு சமதையாக ஒரு நாளும் ஆக முடியாது என்று வேற்றுமை வேரூன்றி விட்டது. அம்மா அப்போது வைராக்கியமாக பேசினாலும் என் விவாகத்திற்கு அத்தைதான் ஏதோ கடன் கொடுத்து உதவியிருக்கிறாள் என்பது எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்கியது. பிடிக்கவில்லைதான். எனினும் பெரியவர்கள் யோசிக்காமலா செய்வார்கள்? தவிர அவர்களுக்கு இல்லாத பெருமையும் சிறுமையும் எனக்கு என்ன வந்தன? குடும்பம் என்றால் இப்படி சிக்கல்கள் இருக்கத்தான் இருக்கும். இவற்றையெல்லாம் பாராட்டாமல் விட்டு விடுவதுதான் உகந்தது என்று என் மனதில் படிந்திருந்த பழைய பாசி அகற்றிக்கொண்டு புதுமை கண்களுடன் அவர்களை பார்த்தேன். அதுவும் இப்போது என்னுள்ளே ஒளிவிட ஆரம்பித்திருந்த புது அன்பு அந்த பழைய தாழ்வு மனப்பான்மையை என்னிடமிருந்து அடியுடன் கவ்வி எரிந்துவிட்டது. ஹேமா என்னோடு ஒத்தவள்தான். அம்மாமி சுசி எங்களுடன் ஊருக்கு வரட்டுமே, அப்புறம்தான் புக்ககம் போய்விடுவாள் என்று அம்மாவிடம் அவள் கேட்டாள். நானும் சந்தோஷத்துடன் குதி போட்டுக்கொண்டு, ஆமாம் அம்மா, நான் அவர்கள் ஊருக்கு போனதே இல்லை என்று கெஞ்சும் பாவனையில் சம்மதம் கேட்டேன். பேசாமலே நின்ற அம்மாவிடம் அத்தையும், ஆமாம் அண்ணி, குழந்தைகள் ஆசைப்படுகிறார்கள், அங்கே வந்து 10 நாள் இருக்கட்டுமே என்று ஆசைக்கு உரமூட்டினாள். தாய்க்கு அரை சம்மதம் என்று தெரிந்தும் பொங்கிய மகிழ்ச்சியில் அவ்வளவாக நான் அவளை பொருட்படுத்தவில்லை. பின்னாடி நினைத்து பார்த்து பார்த்து நான் ஆற்றாமையால் மனம் நொந்து போனேன். எவ்வளவு நன்றியற்றவள் நான்! பிறந்து வளர்ந்த இடத்தின் அந்தஸ்தையும் நிலைமையும் உயர கொம்பிலிருந்து பறப்பதைப் போல அவ்வளவு துச்சமாக கருதும் அத்தை நமக்கு இனி சமமானவள்தான். அவளுடைய நிலைக்கு உயர்ந்து விட்டோம் என்று நினைத்தேனே. உல்லாசமாக ஒத்த சகியுடன் காலம் கழிக்கப் போகிறோம் என்று துள்ளிக் கொண்டிருந்த என் ஆசை அடியுடன் அணைந்து போகும்படி ஊர் வந்து சேர்ந்த அன்றே ஹேமா தலைவலி என்று படுத்தவள்தான். அவளும் நானும் சரிசமமாக தோள் மேல் தோள் போட்டுக்கொண்டு ஊரெல்லாம் கண்டு கழிக்கவில்லை. சிரித்து சிரித்து விளையாட்டு கதைகள் புகன்று உண்டு மகிழவில்லை. தெருவையும் வீட்டு வாசலையும் தவிர ஒன்றுமே அறியாமல் அழுத்து சோர்ந்து ஏனடா வந்தோம் என்று கிளேசமுறும்படி ஹேமாவின் தலைவலி டைஃபாய்டு சுரமாக வளர்ந்து வீட்டையே களை இழுக்கும்படி செய்துவிட்டது. என்னுடன் பேசுவார் யாரும் இல்லை, சிரிப்பார் யாரும் இல்லை, என்னை கேலி செய்து அகமகிழ்ப்பாரும் எவரும் இல்லை. ஹேமா கண்ணையே விழிக்காமல் இருந்ததாக தெரிந்தது. டாக்டர் மணிக்கொரு முறை வந்து போனார். நர்ஸ் ஒருத்தி நோயாளிக்காக வீட்டுடனேயே அமர்த்தப்பட்டாள். அத்தைக்கு முகத்தில் ஈயே ஆடவில்லை. பாட்டியோ கண்ட கண்ட தெய்வங்களுக்கெல்லாம் நேர்ந்து முடிச்சிட்டு வைத்தாள். வந்து 15 தினங்களுக்கு மேல் ஆகிவிட்டன. மாடி வரந்தாவில் நின்று கீழே தோட்டத்தையும் காம்பவுண்டில் கட்டியிருந்த மாடு கன்றையும் பார்த்து பார்த்து எனக்கு சப்பிவிட்டது. அரை சம்மதம் கொடுத்த அம்மாவை தட்டி கொண்டு வந்தேனே. இப்போது ஊரில் இருந்தால் எனக்கு அவர் பேனா பரிசு கொடுத்ததை ஊர்க்காரர்கள் அனைவரும் தெரிந்து கொண்டு என்னை கண்ட இடத்திலெல்லாம் கேலி செய்வார்கள். கோவிலிலும் குளத்திலும் இன்னும் 1 மாதத்திற்காவது என் விவாகத்தை பற்றியும் மாப்பிள்ளை பற்றுமே பேச்சு நடக்கும். ஆமாம், நான் வந்து இத்தனை நாட்கள் ஆகிவிட்டனவே. கடிதம் ஏதும் எனக்கு வந்திருந்தால் மதனி கொடுத்தான் கடிதாசி எழுதியே என்றாள். இங்கே நான் வந்து உட்கார்ந்திருக்கிறேனே. ஜகதி இன்னும் ஊருக்கு போகவில்லை. 2-3 மாதம் இருக்கப் போகிறாள் என்று எனக்கு தெரியும். அவளுக்கு வேணுமால் எழுதலாமா? எனக்கு ஏதும் கடிதம் வந்தால் நினைக்கவே எனக்கு வெட்கமாக இருந்தது. தவிரவும் பாட்டி அத்தைக்கு தெரியாமல் கார்டு கவர் வாங்கி நான் எப்படி எழுதுவது? செய்வது நன்றாக இருக்குமா? புறப்படும்போது அவர்களிடம் இருந்த சகஜ மனப்பான்மை ஹேமாவுக்கும் எனக்கும் இடையே நிலவி இருந்த நேசத்தால் தோன்றியது என்று நான் நினைக்கும்படி அத்தையாவது பாட்டியாவது என்னிடம் ஒரு வார்த்தை கூட தாராளமாக பேசவில்லை. ஹேமா திடீரென்று படுத்து கொண்டு விட்டதனால் இப்படி இருக்கிறார்களா, அல்லது நான் வந்திருப்பதில் விருப்பம் கொள்ளவில்லையா என்று எனக்கு புரியவில்லை. ஊரில் இருக்கும்போது பாட்டு மறந்து போகாமல் இருக்க தினமும் பாடுவேன். இங்கு அவர்கள் கவனியாமல் இருக்கும்போது நானாக பாடுவதா? வீட்டிலே ரேடியோ, புத்தகங்கள், பொழுதுபோக்கு, விளையாட்டிற்கான கேரம் பலகை போன்ற சாதனங்கள் எல்லாம் இருந்தன. இருந்தாலும் ஹேமா இல்லாமல் அவைகளை சுதந்திரமாக உபயோகிக்க எனக்கு தைரியம் வரவில்லை. பிடித்து விட்டார் போல எப்படி நாட்களை தள்ளுவது என்று கவலை கொள்ளலானேன். அன்று வெங்கிட்டு வழக்கம் போல ரேடியோவில் செய்திகள் கேட்டுக்கொண்டு இருந்தான். நானும் அருகிலேயே இருந்தேன். செய்திகள் முடிந்ததும், இருக்கட்டுமா, நிகழ்ச்சி முடிந்ததும் இந்த சுவிட்சை திருகி அணைத்து விடுகிறாயா என்று கூறிவிட்டு வெளியே சென்றான். யாரோ ஒரு பெண்மணி பாடிக்கொண்டிருந்தாள். அவள் பாடிக்கொண்டிருந்த பாட்டு எனக்கும் பாடம். எனவே என்னையும் அறியாமல் அதிலிருந்து வரும் குரலுடன் நானும் மெதுவாக இழைந்து பாட ஆரம்பித்து விட்டேன். பாட்டி அங்கே வந்ததை நான் கவனிக்கவே இல்லை. ஏண்டி சுசிலா, குழந்தை கண்ணை திறக்காம கிடக்கிறா, வேதனை பிடுங்கி தின்னுது. இப்போ என்ன வேண்டியிருக்கு பாட்டும் கூத்தும்? வெங்கிட்டு எங்க? அதை அணக்கு சொல்லு என்று அவள் குரல் கேட்டதும் தூக்கி வாரி போட்டது எனக்கு. இல்லை பாட்டி, வெங்கிட்டு வெளியே போயிட்டான்.
நானே அணைத்து விடுகிறேன் என்றேன். ரேடியோ பெட்டியின் அருகில் சென்றவளாக, எத்தையென திருகி உடச்சி தொலைச்சிடாத, பணம் பெற்ற சாமான் என்று அவள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு எப்படி சுரீர் என்று உரைத்தன. கண்டபடி திருகி ஒடித்து விடும்படி அத்தனை பச்சை குழந்தையா நான்? எழுத்து வாசனையற்ற மூட ஜனமா நான்? அடே அப்பா, பணப்பெருமை தன் வழி குழந்தைதானே என்பதை மறந்து எத்தனை நீசமாக பேச சொல்கிறது. ஹேமாவுக்கு சமமாக நான் உயர்ந்து விட்டதாக மனப்பால் குடித்தது எத்தனை பேதமை. அந்த கணமே எனக்கு அங்கு விட்டுவிட்டு இறக்கை கட்டி கொண்டாவது பறந்து ஊரில் குதித்து விட வேண்டும் போல் இருந்தது. பாலும் பழமுமின்றி பழைய முது சாப்பிட்டாலும் அந்த வீடு, அந்த சுதந்திரம் நினைக்கவே இன்பமாக இருந்தது. ரேடியோவும் புத்தகங்களும் இல்லாவிட்டால் என்ன? ஜகத அக்கா வேறு இருக்கிறாள். தமாஷாக 2 பேரும் சாயங்காலம் காற்றாட குளத்தங்கரைக்கு போவதில் உள்ள ஆனந்தத்திற்கு ஏது ஈடு? பாவம் ஜகது. அவளோடு சேர்ந்து 4 நாட்கள் இல்லாமல் ஓடி வந்தேனே, வேண்டும் நன்றாக எனக்கு. ஹேமாவுக்கு சிறிது ஜுரம் இறங்கியது. கண்ணை விழித்து கூப்பிட்ட குரலுக்கு ஏன் என்று கேட்கிறாள் என்று சொல்லிக் கொண்டார்கள். நாமும் பயணம் கட்ட வேண்டியதுதான். அத்தையிடம் மெதுவாக தெரிவிக்கலாம் என்று கீழே வந்தேன். பாட்டியும் அவளும் சாப்பிட உட்கார்ந்தனர் போலிருக்கிறது. உள்ளே நுழையும் முன்பே எனக்கு பேச்சு குரல் கேட்டது. அவளா? அடே அப்பா, பலே கெட்டிக்காரி. பேச்சும் வார்த்தையும் தான் சர்க்கரையா இருக்கு. இந்த பெண்ணை ஆட்டி அம்பலத்தில் வச்சிருவா. பிள்ளையாண்டானுக்கு வயசு கிட்டத்தட்ட 30 போகிறதாம். இளையாளை போல 14 வயசு வித்தியாசம். 1000 நட்டாங்க சொல்லுவாளே மன்னி, தானா பார்த்து இதை எப்படி பொறுக்கினாள் என்றாள் அத்தை. இதுக்கே தான் ரூபா 2500 கழற்றி இருக்காளே. பிள்ளையாண்டா எங்கேயோ மாதம் 50 ரூபாய் சம்பாதியம். இது பாட்டி. வேலை கூட காயமில்லை. பிடபிள்யூடியில் டெம்பரரியாகத்தான் இன்னும் இருக்கானாம் என்றால் அத்தை மறுபடியும். என்னை பற்றித்தான் இவை என்று கூட பிரியாத முட்டாளா நான். சுசீலா அதிர்ஷ்டக்காரி, நல்ல வரனாக கிடைத்துவிட்டது. அவர்கள் எல்லோரும் பெண்ணை தலைமேல் வைத்து தாங்கக்கூடியவர்கள் என்று அம்மாவிடம் அபிப்பிராயம் கொடுத்த அதே அத்தையா இப்போது பேசுவது? எதற்காக இப்படி உள்ளொன்று வைத்து உதட்டில் ஒன்று பேசுகிறாள்? நிஜமாக என் ஓரகத்தி அவ்வளவு பொல்லாதவளா? அவருக்கு நான் இளையாள் போல என்கிறாளே. அப்படியானால் அவர் சீக்கிரமாக நான் சட் எப்படி இருந்தால் என்ன? அவர் என் மீது அளவற்ற பிரியம் கொண்டிருக்கிறார். அது ஒன்றே எனக்கு போதாதா? எப்பேற்பட்ட குறைவும் மன நிறைவில் மறைந்து விடுமே. சந்தர்ப்பம் சரியில்லை என்று வந்த சோடு தெரியாமலே நான் திரும்பிவிட்டேன். ஆனால் கலங்கமற்றிருந்த என் இருதய வானிலே ஒரு சிறு புள்ளி விழுந்துவிட்டது. அத்தையின் அபிப்பிராயம் ஏற்கனவே அமிழ்ந்து கிடந்த அந்த அர்த்தமற்ற நம்பிக்கையை கிளப்பிவிட்டு என்னை உறுத்த ஆரம்பித்தது. குற்றங்கள் நம்மை அறியாமல் உள்ளே புதைந்து உணர முடியாமலே போவதற்கு காரணம் அவைகளை அமுக்கிவிடக்கூடியதாக சந்தோஷம் எழுப்பிவிடுவதால் தான். என் புக்ககத்தாரின் மேற்படி குறைகள் நிஜமானவைதாமோ? ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட புது ஆசையில் நான் அவைகளை நிறைவாக கருதலாம். நாள்பட்ட மெருகு அழிந்து போவதால் பல்லை காட்டும் முலாம் பூசப்பெற்ற பாண்டம் போல என் புது ஆசை மெருகும் அழியுமானால் குறை பெரிய மடுவாக காட்சியளிக்குமோ என்னவோ. தொடர்ந்த அன்றைய நிகழ்ச்சிகள், இடி, மின்னல், பாட்டு எல்லாம் சங்கிலி தொடர் போல என் உள்ளத்தை ஆக்கிரமித்து கொண்டன. நினைக்கவே பயம் கொடுக்க இவ்வேதனை கட்டி வைத்தாற் போன்ற அந்த சூழ்நிலையில் வளர்ந்து வளர்ந்து என்னை வருத்தியது. இரவு தூங்காமல் புரண்டு கொண்டிருந்த என்னை பக்கத்து பெஞ்சில் வந்து படுத்துக்கொண்ட பாட்டி கூப்பிட்டாள். ஏன் பாட்டி என்று கேட்ட நான் வாரி சுருட்டி கொண்டு எழுந்து உட்கார்ந்தேன். உன் அப்பா கடுதாசி போட்டிருக்கான் என்றாள் மெதுவாக. இதே சொல்லவா இந்த யோசனை? ஏன் வந்தவுடனேயே எனக்கு சொல்லக்கூடாதா? என்ன பாட்டி என்று ஆவலுடன் கேட்டேன். உங்க ஆத்துல உன்னை கொண்டு விட சொல்லி எழுதியிருக்காளாம். என்னது? என் நெஞ்சு டப் டப் என்று அடித்து கொண்டது. ஆமாண்டி அம்மா, ஆமா, 500 ரூபாய்க்கு அடி போட்டிருக்கான் உன் அப்பா என்றாள் பாட்டி வேப்பங்காயை தின்றுவிட்டு துப்புவது போல. அப்பா இங்கே பணம் கேட்டு எழுதியிருக்கிறாரா? நான் புரியாமல் விழித்தேன். அவள் புடவை, வேட்டி, பெட்டி, படுக்கைன்னு ரூபாய் 500க்கு இங்கே எழுதியிருக்கானாம். கல்யாணத்துக்கே தான் வேண்டியது செய்தாளே. ஒருத்தரையே உருவி உருவி கேட்கணும்னு ஏன் புத்தி இப்படி போகுது? அப்படித்தான் நறுக்குன்னு 100 ரூபாயில் ஒரு புடவையை வாங்கி மங்களி பெண்களை இட்டு சபை நிற்க பார்வுக்கு கொடுத்தாளோ அம்மா. எனக்கு வெக்கம் புடுங்கி தின்றது. உன் அம்மா தான் எழுத சொன்னான்னா உன் அப்பாவுக்கு ஏன் இப்படி எழுதுறது? இத்தனை வரதட்சணை கொடுத்து பிஏ படித்த மாப்பிள்ளை பார்க்க வேணாமே? தான் விரலுக்கு தக்கபடி வீங்கினால் போதுமே. குழந்தை மலை போல படுத்து கொண்டு விட்டாளே என்று அவளுக்கு முகத்தில் ஈ ஆடலை. இப்பத்தான் பணத்துக்கு எழுதுவாளா என்று சரமாரியாக பொரிந்து தள்ளினாள். ஏற்கனவே அத்தையகத்து அந்தஸ்திற்கும் அகம்பாவத்திற்கும் முன் முதுமையின் தோலை போல சுருங்கி போயிருந்த என் மனம்
இப்போது அப்பா வேறு எனக்கு தேடித் தந்துவிட்ட அவமானத்தினால் கடுகிலும் கடுகாக போய்விட்டது போலிருந்தது. இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாதோ? ஏன் இங்கு எழுதினார்? ஏதோ கல்யாண காலத்தில் 4 பேருக்கு முன் சகஜமாக பேசுவது போல காண்பித்து கொண்டால் அதையும் நிசம் என்று நம்பிவிடுகிறாரே இந்த அப்பாவி அப்பா. அம்மாவா எழுத சொல்லுவாள்? ஏற்கனவே தான் சமயம் வாய்த்த போது எல்லாம் பணக்கார தங்கை என்று குத்தி காட்டுவாளே. இந்த 500 ரூபாய் எங்கும் கிடைக்காதா? இங்கு வந்து ஏன் முட்டிக்கொள்ள வேண்டும்? ஆனால் அப்பாவும் தான் என்ன செய்வார்? அவர் மீதி என்ன தப்பு இருக்கிறது? 500 ரூபாய் இவர்களுக்கு பெரிதா? இதோ ஹேமாவுக்கு பணிவிடை செய்கிறாளே, அந்த நர்ஸுக்கு மட்டும் நாளைக்கு 20 ரூபாய் என்று பேசிக்கொள்கிறார்களே. இன்னும் டாக்டர், மருந்து என்று எத்தனையோ ஆயிரமாக செலவழிக்கிறார்கள். அத்திம்பேருக்குத்தான் மாதம் 2000 ரூபாய் வரும் போல் இருக்கிறது என்று கூறுகிறார்களே. 500 ரூபாய் கொடுக்க அப்பா என்ன அல்லா அசலா? கூட பிறந்தவர் தாமே அத்தை. அப்படியாவது திராக்கிரக செலவுக்கா கேட்கிறார்? எனக்காக இந்த அற்ப காசை கொடுப்பது இவர்களுக்கு பிரமாதமில்லையே. அவர்களுக்கும் இந்த கடின சித்தம் வேண்டாம், பாட்டிக்கும் இந்த ஏளனம் வேண்டாம். எப்படியாவது ஊருக்கு போய் இவர்களுடைய மனப்பான்மையை தெளிவாக உடைத்து விட வேண்டும் போல மனம் துடித்தது எனக்கு. அப்படித்தான் இருக்கும். பாட்டி இதெல்லாமா என்னிடம் பேசுவது? பெரியவர்கள் பாட 1000 இருக்கும். இந்த நிஷ்டூரங்களை அம்மாவின் ஸ்தானத்தில் என்னை மதித்து கூறுவது அழகாகுமா? ஐயோ பாவம், சின்ன சம்பளம், 2 பெண்களுக்கு முதலிலேயே கல்யாணம் செய்து சளைத்து விட்டான். அவனுக்கு உதவி செய்யத்தான் வேண்டும் என்று இரக்க புத்தியும் அனுதாபமும் இந்த பாட்டிக்கு ஏன் தோன்றவில்லை? பெண் என்றாலே தாய்மார்களுக்கு அலாதி வாஞ்சை உண்டு என்று நான் கண்டிருக்கிறேன். அதிலும் அத்தை சாமானிய பெண் இல்லையே, பாராபட்சம். அதனால்தான் மழையும் மடுவுமாக உருவெடுத்திருக்கிறது போலும். இத்தகைய என் மனக்கிலேசங்களில் என்னை புக்ககத்தில் கொண்டு விடப் போகிறார்கள் என்ற நினைவு அமுங்கியே போய்விட்டது. 500 ரூபாய் பிரச்சனை இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வராமல் மலை போல என் முன் தோன்றி பயங்கரமாக காட்சியளித்தது. ஈஸ்வரன் ஏன் கடின புத்தியுடன் செல்வத்தையும் ஏழ்மையுடன் மக்களையும் படைக்க வேண்டும் என்று அனாதி காலம் தொட்டு மக்கள் ஆராய்ந்தும் விடை கண்டறியாத புதிருக்குள் தலையை விட்டுக்கொண்டு நான் குழம்பி போனேன்.